பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் உயிரோட இருக்கும்போது, அவங்களோட ஆசை மனைவி நந்தனா, இரவு நேரங்கள்ல எந்த மாரி அன்பு தொல்லைகள் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி, மனோஜும் அப்புறம் அவங்க மனைவியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குடுத்த ஒரு இன்டர்வியூ இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 2006ஆம் வருஷம் பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் அப்புறம் அந்த காலகட்டத்தில ஒரு பிரபலமான நடிகையா வலம் வந்த நந்தனா, இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. ஆரம்பத்தில மனோஜ் வீட்ல, அதாவது பாரதி ராஜா கல்யாணத்துக்கு உடனே ஓகே சொல்லிட்டாராம். ஆனா நந்தனா வீட்ல ஓகே சொல்லலையாம். அந்த காலகட்டத்தில இளையராஜா தான் மனோஜோட நந்தனா வீட்ல பேசி, இவங்க திருமணத்த நடத்தி வச்சிருக்காரு. பையன் ரொம்ப நல்ல பையன், நம்பி குடுங்கங்கிற மாரி இவரு வந்து சர்டிஃபிகேட்டும் குடுத்துருக்காரு. இப்படி திருமண வாழ்க்கையில இணஞ்சு 19 வருஷம் ஒழுங்கா போயிட்டுருக்கும்போதே, நடுவுல சினிமால எக்கச்சக்கமான ஏற்ற இறக்கங்கள மனோஜ் பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில எக்கச்சக்கமான மன அழுத்தம் சந்திச்சு, இப்போ அவரு இறந்தும் போயிட்டாரு. இறந்து போயிருக்கக்கூடிய மனோஜ், தான் மனைவி நந்தனா மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்திருக்காரு. மனோஜ் மேல நந்தனாவும் அப்படிதான். தான் சினிமால பெரிய ஆள் ஆயிட்டா, தன்னோட கணவருக்கு புகழ் வெளிச்சம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக, தனக்கு வந்த பட வாய்ப்பெல்லாம் உதறி தள்ளிட்டு, குடும்பத்தில கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மனைவி நந்தனா, கணவர் மனோஜ் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்திருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க ஒரு தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டி, இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதுல மனோஜ் தன்னோட மனைவி நந்தனாவ பத்தி பல ரகசியங்களை வெளியிட்டிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருந்திருக்கு. அந்த பேட்டியில பேசும்போது மனோஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, "எனக்கு முழுக்க முழுக்க நைட்ல இருட்டா இருந்தா தான் தூக்கம் வரும். வெளிச்சம் இருந்தா தூக்கமே வராது. ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறமா லைட்ட ஆன் பண்ணிட்டு தான் நான் தூங்குறேன். ஏன்னா என் மனைவி நந்தனாவுக்கு இருட்டுனாலே பயம். அதுலயும் நடுராத்திரில அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட என்ன டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அதுவரைக்கும் என்ன வந்து விட்டுட்டு போன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருட்டுனா பயம். கல்யாணத்துக்கு முன்னாடி டார்க் ரூம்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃப்ரீயா தூங்குன நானு, திருமணத்துக்கு அப்புறமா லைட்லாம் ஆன் பண்ணிட்டு, வெளிச்சத்துல தூங்குறதுக்கு நான் பழகிட்டேன். அதுலயும் மிட் நைட்ல என் ஒய்ஃப் என்ன எழுப்பும்போது, அவங்க ரெஸ்ட் ரூம் போற அளவுக்கு கூட போய் நிக்கணும்னு நினைக்கும்போது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, நான் அவங்கள அன்பா செய்வேங்கிற மாதிரியும் மனோஜ் தெரிவிச்சிருக்காரு. மனோஜும் நந்தனாவும் சாதுரியன் அப்படிங்கிற படத்துல ஒண்ணா சேர்ந்து நடிச்சது மூலியமா, இவங்க 2 பேருக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் மனோஜும் நந்தனாவும் திருமணம் பண்ணிக்கலாம் முடிவுக்கு வந்திருக்காங்க. திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போகும்போது தான், மனோஜ் வீட்ல ஒத்துக்கிட்டு, நந்தனா வீட்ல ஒத்துக்காம இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இளையராஜா உள்ள வந்து, மனோஜுக்கான ஒரு அங்கீகாரத்த குடுத்து, இவங்க திருமணத்த நடத்தி வச்சிருக்காரு. மனோஜுக்கு கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த இருதய பிரச்சனை, அந்த இருதய ஆப்பரேஷன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா, கூட இருந்து பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டது மனோஜோட மனைவி நந்தனா தானாம். மனோஜோட அம்மா, அதாவது பாரதிராஜோட மனைவி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும், இல்ல நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன். அவங்க நெறைய விஷயம் நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும். அவங்களுக்கு எது தேவை, எது தேவைப்படாது அப்படின்னு எனக்கு தான் தெரியும். நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கங்கிற மாரி தன்னோட மாமியார ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு, இவங்க இரவு பகல்னு பார்க்காம தன் கணவர பார்த்துருந்துருக்காங்க. ஆப்பரேஷன்லாம் முடிஞ்சு எப்பவும் நல்லபடியா தான் இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கையில தான் ஃபேமிலி இருந்திருக்காங்க. அந்த ஒரு அலட்சியமான விஷயம் தான் அவரோட மாரடைப்புக்கு காரணங்கிறது தெரிய வந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.